யார் ஜெயித்தாலும் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு திரையுலகத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க. திரையுலகில் இருக்கிற விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து அவரோட பத்மகிரீஸ்வரர் சிவபெருமான் இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த திண்டுக்கல் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஊர். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இங்கே நான் பண்ணியிருக்கேன். நிறைய வெற்றி படங்களுக்கு இந்த இடத்துல வேலை செய்திருக்கேன். இந்த மலைமலை கீழே தான் நான் முதல்ல அரண்மனைக்கிளின்ற படத்தை நான் ஷூட் பண்ணேன். அது வெற்றி படமாக அமைஞ்சது. அப்படிப்பட்ட இந்த மலை மேலே என்னுடைய நம்ம உலகெல்லாம் ஆளும் அப்பன் பத்மகிரீஸ்வரர் அவருடைய பிரதிஷ்டை இல்லாத பார்க்கும்போது மிக கவலை அளிக்கிறது. அந்நிய மதத்தினர் படையெடுப்பால் அன்று 250 வருஷங்களுக்கு முன்னால் கீழே இறக்கப்பட்ட பத்மகிரீஸ்வரர் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இங்கே கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பத்மகிரீஸ்வரர் கீழே இருந்தும் இந்த மலையை நாங்கள் இன்னும் அவங்க கிரிவலம் வரும்போது ஒரு வருத்தத்தக்க விஷயமா இருக்கும். அதனால் மறுபடியும் பத்மகிரீஸ்வரர் பிரதிஷ்டப்பட வேண்டும், அபிராமியால் பிரதிஷ்டப்பட வேண்டும். மக்களால் இந்த இடம் மறுபடியும் கிரிவலம் வர வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் காடேஸ்வரமும் எங்களோட வேண்டுகோள். யார் ஜெயித்தாலும் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு திரையுலகத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க. திரையுலகில் இருக்கிற விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து அது இன்னொரு 3 நாள் தானே பொறுத்தது பார்ப்போமே. விஜய் ஆட்சி அமைக்க போகிறான்னு ஒரு கம்பெனி கருத்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? சரி. அவரோட பத்மகிரீஸ்வரர் சிவபெருமான் இல்லையே. பார்ப்போம், 3 வருஷம் கழிச்சு பார்ப்போம், 3 நாள் கழிச்சு பார்ப்போமே.